Hi friends, நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து வேலைவாய்ப்பு அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம 10 டிஃப்ரெண்ட்டான இன்டர்ன்ஷிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் 2022 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தனியாக இன்டர்ன்ஷிப், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு தனியாக இன்டர்ன்ஷிப், அது இல்லாமல் காமனாக பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸும் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து இருக்க மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸும் இருக்குது, ஸ்டைஃபண்ட் இல்லாத இன்டர்ன்ஷிப்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் வந்துட்டு இப்போ கொரோனா சுச்சுவேஷனால அவங்க வந்துட்டு உங்களுக்கு மேபி 1 month வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமேலே நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கூட சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ போஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா iOS டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட், ஸோ அதில் தான் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு மொபைல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் புக் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு iOS வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது வந்துட்டு பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, அதுக்கப்புறமேலு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக், ஐடி அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த iOS இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிஸ்ட், ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டொமைன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்ளை பண்ணலாம், பைத்தான், மிஷின் லேர்னிங், ஸோ இதுவும் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து சிஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஐடி ஃபீல்டில் போகிறதுக்கு ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், பைத்தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது பிபிஏ, எம்பிஏ அந்த மாதிரி ஃபீல்டில் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஐஓடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எம்பெடட் சிஸ்டம் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு இன்னொரு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்திருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்டான இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு டிசைனிங்க்கு தனியாக ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டுமே வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணுறப்ப 2 விஷயங்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு
அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எந்த அளவு நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்டைஃபண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஓடியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டைஃபண்ட் இல்லாதது கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் நல்லா நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் இருக்க மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டைஃபண்ட் உள்ள இன்டர்ன்ஷிப் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்போடைய ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வந்து இந்த ஒரு 4 இன்டர்ன்ஷிப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 17,000 கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த டொமைன் பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா அனாலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பேசிக்காக தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. சாஃப்ட்வேர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தியரட்டிக்கலானாச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் இன்டர்ன்ஷிப்பில். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டைஃபண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பேசிக் மட்டும் தான் தெரியுது, நான் ஃப்ரீயாகவே கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டைஃபண்ட் இல்லாத இன்டர்ன்ஷிப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மோட்ல இருந்து நீங்க வேலை பார்க்கறது, அதாவது வீக்ல இருந்து நான் வேலை பார்க்கறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். கண்டிப்பா கம்யூனிகேஷன் பண்றது, இன்டர்நெட் டிஃபிகல்ட்டிஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இஷ்யூஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்துட்டு கம்பெனியில போயிட்டு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்க பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா AICTE அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ எல்லா இன்டர்ன்ஷிப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறது சேம் தான். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய நேம், அதுக்கப்புறமேல பாஸ்வேர்டு, உங்களுடைய காலேஜ் டீட்டெயில்ஸ், ஸோ ஜெண்டர், இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்தீங்களோ அதே இது இங்கே கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேலு தான் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இன்டர்ன்ஷிப்க்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேபி வந்து அதில் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் அந்தளவு டிஃபிகல்ட்டாக இருக்காது. இப்போ சப்போஸ் வந்து 1 or 2 ஓப்பனிங்ஸ் தான் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அந்த நிறைய பேர் அட்டென்ட் பண்ணா கூட உங்களை வந்து செலக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து கிடைக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தது வந்து iOS டெவலப்பருக்கானது. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பிளானட் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ்ல போயிட்டு ஃபுல் டைம் வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 31st March அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் கேட்டகரியில தான் வரும். இப்போ நீங்க வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேலு உடனே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS மொபைல் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்துட்டு
புரிஞ்சுக்க முடியும் அவங்க சொல்கிறது, அதே மாதிரி உங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ செகண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்மார்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடியோட நீங்கள் கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வீக்ஸ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஸ்டைஃபண்ட் எதுவும் பே பண்ணல. ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஐஓடியை பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸாக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக வந்துட்டு மெக்கானிக்கல் டிசைன் இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 months இன்டர்ன்ஷிப். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டைம் இன்டர்ன்ஷிப் வந்து சூஸ் பண்ணினா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் வரும். நாளைக்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25th வந்து லாஸ்ட் டேட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் வந்துட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிஸ்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ பிக் டேட்டா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 6 months டைம் பீரியட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜில் ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலு நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு 17,000 rupees வந்து ஸ்டைஃபண்ட் வந்து 1 monthக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 28th தான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான், ஒருத்தவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கம்பெனி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 months டியூரேஷன் 17,000 rupees வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து 4 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ சேம் கம்பெனி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 4 இன்டர்ன்ஷிப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 2 இருக்குது. ஓகே, நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்டர்ன்ஷிப் மட்டும் வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்க்கு வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 3 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கான வேலை வாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 5,000 rupees வந்து ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மார்ச் எண்ட்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2 months இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவி கீக் நெட்வொர்க் அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாம். 2 months இன்டர்ன்ஷிப் 10,000 rupees வந்து ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23rd நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ கோடிங் சைடு வந்து நீங்கள் போக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ மார்க்கெட்டிங் சைடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இன்னும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பர்டட் சிஸ்டம் இன்டர்ன்ஷிப். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஐஓடி, எம்பர்டட் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10th நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 8,000 rupees ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1 year. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், மேபி ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு 12 months இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லாங் இன்டர்ன்ஷிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் இயரோடைய மிடில் இருக்கீங்க இல்லை ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அகாடமிக்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டைம் பீரியட். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 10 இன்டர்ன்ஷிப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்டர்ன்ஷிப் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.